अर्तिकल्पितकल्पोऽयं प्रत्यर्तिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूया தஸ்மதிஷ்டார்த்த கஜகேசரி ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினாக ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம் தான் கரெக்டான ஜாதகம். அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும். அது கணிக்கிற திறமையில் இருக்குது, அவ்வளோதான். பெரியவருடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம். இன்றைய நாள் ஜூலை 20, 2026 திங்கட்கிழமை, பராபவ வருடம் ஆடி மாதம் 4ஆம் திருநாள், அஸ்த நட்சத்திரம், கன்னியா ராசி, சப்தமி திதி, கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமம். கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஹெல்த்தில் கவனமாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் கண்டிப்பாக நம்ம கன்னியா ராசி நண்பர்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். கொஞ்சம் டிலேவாக நடக்கும், ஆனால் எதிர்பாராத பல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. திடீர் மாற்றமும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நமது கடக ராசி நண்பர்களுக்கும் மகர ராசி நண்பர்களுக்கும் இருக்க போது மற்றவங்க எல்லாருமே இன்றைய நாள் நல்லா இருக்கும், தைரியமா இருக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இன்றைய நாள் கடன் ஏதாவது ஒன்று திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் பணம் காசு வரவில்லையோ, இல்லைன்னா ஏதாவது ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய பணம், வாங்க வேண்டிய பணம் ஏதாவது வர வேண்டிய இருந்ததுன்னா அது இன்றைய நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சில பேருக்கு மிக முக்கியமா லேண்டு, வீடு, இதுக்கான கடன் இல்லை க்ளோஸ் பண்றது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடமாற்றம் ஒன்று காத்துன்னு இருக்கு. வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த், பிபி மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒன்று, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு செலவும் இருக்கும். திடீர் சந்தோஷமும் பார்க்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானர் மஞ்சள். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், தொழில் மாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், மனோதிடம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு இந்த நாள் என்ன சொல்லலாம், ஒரு திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஆனால் அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும், தைரியமா இருக்க வேண்டியது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராமானுஜர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியானது பிங்க் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெகு தூர பிரயாணம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தூர பிரயாணம், இடமாற்றம், தொழில் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய நாள் கொஞ்சம், அதாவது புது விஷயங்கள்லாம் எடுத்து பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் செட் ஆகுமான்னு செக் பண்ணி பண்றது நல்லது. இன்றைய நாள் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக நின்று ஜெயிக்கிறது, பொறுமையாக செயல்படுறது, அவசரப்படாமல் இருக்கிறது, இதெல்லாம் மட்டும் நீங்க பண்ணா போறோம். வேற பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது. நினைத்த எல்லா காரியங்களும் நல்லபடியா நடக்கும். மிகப்பெரிய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நம்ம வேணான்னு சொன்னாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அல்லது உங்க வாழ்க்கை துணைக்கு தேவையில்லாத ஒரு செலவு இருக்கும். இன்ஃபேக்ட் அது சுப செலவாக இருக்கும், அப்படி கூட சொல்லலாம். ஒரு மாற்றம் இருக்கும்.
அவசரப்பட்டு ஒரு விஷயத்த பண்ற மாதிரி வரும். டிராஸ்டிக் டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவுகளா இருக்கும். ஆனா அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கும். நிறைய ஏற்றங்கள் காணக்கூடிய அற்புதமான ஒரு நாளா இருக்க பொறுத்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வேணுகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் காஷாய நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெகு தூர பிரயாணங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு இரவு நேரத்தில் பிரயாணம். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள். சந்தோஷமான விஷயங்கள். சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு சாதகமாக நடக்கும் அப்படிங்கக்கூடிய உத்தேசம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிகேசவ பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். திடீர் சந்தோஷம், பெரிய ஆனந்தம், பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், மெயினா அண்ணன் தம்பிகளுடைய நட்பு, இதெல்லாம் இந்த நாள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நல்ல ஒரு டீல் க்ளோஸ் ஆகக்கூடிய நாளா இருக்க போறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி வழிபார் ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புதிய இடங்களுக்கு நம்ம பிரயாணப்படுவது, இடங்கள் மாறி மாறி செல்வது, பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் கொடுப்பது, நம்ம செய்த பிளான் அதை கரெக்டா முடிக்கிறது, இதுதான் என்னுடைய பிளான். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலையில ஒரு திடீர் மாற்றம், டிரான்ஸ்ஃபர் ஆர் வேற ஒரு இடத்துக்கு நம்ம பிரயாணப்படுவது, டெபுடேஷன் மாதிரி ஒரு 3 மாசத்துக்கு எங்கேயாவது தூக்கி போடுறது, இதெல்லாம் நடக்கும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெளியூர் போயிட்டு வருவீங்க. பூர்வீக சொத்து, கிராண்ட்ஃபாதர் சொத்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட அது இன்றைய நாள் நடக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சொந்தக்காரங்களை, அதாவது அது ஏதாவது லேண்ட் விற்கணும், டிஸ்பியூட்ஸ் க்ளோஸ் ஆகும்னா கூட இன்றைய நாள் க்ளோஸ் ஆகும். ஏன்னா ஆலய வழிபாடுகளுக்கு, தான தர்மங்களுக்கு உகந்த நாளா இருக்கப்படுது. துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபாரமான திருப்தி, தெய்வ நம்பிக்கை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயம்லாம் இன்றைய நாள் ரொம்ப பாசிட்டிவா நடக்கும். ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பா இந்த ஒரு நாள்ல ஒரு புது முயற்சி எடுப்பீங்க. அந்த முயற்சி கண்டிப்பா சக்சஸ் ஆகும். இந்நாள் வரை செய்யாத பல காரியங்களை இந்த நாள் தொடங்குவீங்க. அதுவும் நடக்கும். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமா எதெல்லாம் லிக்விடேட் ஆகலையோ, ஐ மீன் கொடுக்கணும்னு வெயிட் பண்ணி கொடுக்காம இருக்க முடியுதோ அதெல்லாம் இன்றைய நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். ஸோ இன்றைய நாள் எல்லாருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு கொண்டு ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.